Amonim, Aponim, hi. அதாவது நாங்கள் இன்னைக்கு பஃபேட் வந்திருக்கோம்ல, அதில் என்னென்ன ஃபுட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க பின்னாடி. இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம குக் பண்ணி என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், வெஜிடபிள் எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது மெயின் டிஷ் பீஃப். நான் பீஃப் சாப்பிட மாட்டேன், இதனால சைட் டிஷ்லேயே நான் வயிறு நம்புற அளவுக்கு டிஷ்ஷஸ் இருக்குது. வாங்க போய் என்னென்ன டிஷ்ஷுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க போகலாம், என்னென்ன டிஷ் இருக்குன்னு நான் காமிக்கிறேன், வாங்க போகலாம். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. இங்கே பொட்டேட்டோ பீஸா வச்சுருக்காங்கங்க, காம்பினேஷன் பீஸா, ஏதோ கார்ஜன்ஸ் எல்லாம் பீஸான்னு வச்சுருக்காங்க. இது என்னென்னலாம் தெரியல, நம்ம ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம் தான். எப்படி பீஸா நான் சாப்பிட மாட்டேன், அதனால எனக்கு வேணாம். இது ஏதோ காராபூந்தி மாதிரி வெள்ளையாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா தொப்புக்கி வச்சுருக்காங்கங்க. இந்த இடத்துல ரைஸு, அதில் லைட்டாக மேலே சீஸு போட்டிருக்காங்க. இது பாஸ்தா, இது சிக்கன், ஸ்பைசி சிக்கன், இது கார்லிக் சிக்கன், இது போர்க்குங்க. ஏதோ லெமன் போட்டு போர்க் வச்சுருக்காங்க. இதுவும் போர்க்கு. மேக்ஸிமம் இது பஃபலோ, இதுவும் போர்க்குங்க. அதுக்கப்புறம் இது நார்மல் வெஜிடபிளில் போட்டிருக்கு, அந்த இதெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்கங்க. இது பொட்டேட்டோ தெரியுது பார்த்தாலே, கேரட் பொட்டேட்டோ. இது ஆனியனு, இதெல்லாம் என்னன்னு தெரிலங்க, ஆனால் அதுக்கு சாஸும் வச்சுருக்குறாங்கங்க. சைடு பார்த்தீங்கன்னா பம்கின், இதெல்லாம் பொட்டேட்டோங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, எக்கு, அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் ஃபுல்லாக. இந்த சைடு வெஜ் அண்ட் நட்ஸு அண்டு ஸ்பினாச் இதெல்லாம் வச்சுருக்காங்க. பேர்லாம் நிறைய தெரில, நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இதுதான் பஃபேட்டுக்கு நாங்கள் வரதுமே ஃபஸ்ட் டைமு. எங்கள் மாமியார் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோன்னு தான் சொன்னாங்க. நான் கொரியாவில் இதுதான் ஃபஸ்ட் டைமு. நம்ம ஊரில் ஒரு தடவை ஓசியில் ஏதோ சோறு போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன். இங்கே ஒரு விமன் எம்பவர்மெண்ட் மாதிரி ஒரு இதுக்கு போய் சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே தாங்க பஃபேட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வேணுங்கிறது இங்கே சாப்பிட்டுக்கலாம். இங்கே மெயின் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஃபுங்க. அது லிமிட்டடாக தான் தருவாங்க, மீதி எல்லாமே அன்லிமிட்டடுங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இது இல்லாமல் இந்த சைடு எல்லா விதமான சாஸு வச்சுருக்காங்க. நமக்கு என்னென்ன சாஸ் வேணுமோ அது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி எல்லா சாஸும் வச்சுருக்காங்கங்க. ஹெஜூன் ஹெஜூன் எதுவும் சாப்பிட முடியாது, சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்கங்க. இதில் கீரை, வெஜிடபிள்ஸு, மஷ்ரூமு எல்லாமே வச்சுருக்காங்கங்க. நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே பாயில் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. இவங்க பாயில் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. எனக்கு புதுசாக இருக்குது, இது என்னன்னே தெரியலையே. ஐஸ் கட்டியா தெரியலைங்க, அது என்னன்னே தெரில, புதுசாக இருக்குது, ஏதோ கண்ணாடி மாதிரி இருக்குது. ஷாப்புல்டே கால்கள் கூட எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பிடிச்சிக்கலாங்க. இந்த பக்கெட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ, இந்த மாதிரி டீ வச்சுருக்காங்க. லாவெண்டர் டீ, ஹைபிஸ்கஸ் டீன்னு. இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸு, அப்புறம் இன்னொரு ஏதோ ஜூஸ், அது என்னன்னு தெரில, ஷாபு ஆல்டே என்னமோ ஜூஸ் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கொக்கோ கோலா, பெப்சி, இதில் எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம் அந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா அந்த ஐஸு மில்க்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி இதில் ஒரு மாதிரி வச்சு தருவாங்க, சாப்பிட்ருக்கேன். இது சாக்லேட் மவுண்டனுங்க. நம்ம வேணுங்கிற அளவுக்கு அன்லிமிட்டடுங்க, எவ்வளோ வேணாலும் நம்மளாவே பிடிச்சி நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஐஸ்கிரீம் நம்மளாவே மேக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஐஸ்கிரீம் இதுவும் இருக்குதுங்க, நம்ம எவ்வளோ வேணாலும் பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி கொடுத்தோம்னா நம்ம ஆளுங்கள ஐஸ்கிரீமே நப்பிடுவாங்க வயிற்றுல. இல்லை எங்கே போய் மீட்டில் சாப்பிட்றது. ஹோட்டலுக்கு டேபிள் ஃபுல்லாக இருக்கிறது இதாங்க ஃபஸ்ட் டைம். அந்த ஷீட் எடுத்தேன், தண்ணியில் நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த கீரை, மீட்டு எல்லாத்தையும் வச்சு பாருங்க எப்படி இதை சாப்பிட்றதுக்கே ஒரு எட்டிக்யூட் இருக்குங்க. அதெல்லாம் சாஸில் போட்டு எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்களேன். அது சாப்ஸ்டிக்கை வச்சு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டங்க, கையில் வச்சு சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக தான் இருக்கும். அவங்களுமே இந்த இதெல்லாம்
சாப்ஸ்டிக்ஸ் அண்ட் ஹேண்ட் போத்துமே ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சாப்ஸ்டிக்ல யூஸ் பண்ணுறவங்க வந்து லெஜெண்டாக தாங்க இருப்பாங்க. அம்மாவுக்கு கொடுக்க போகிறாங்கப்பா. ஆக்சுவலி இங்கே வந்து ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஆனால் வந்து ஸ்டில் எங்கள் மாமியார் வந்து இன்னும் வேணுங்கிறதெல்லாம் எல்லாமே சாப்பிடுங்கிறாங்க. எனக்கு என்ன சாப்பிட்றதுனே தெரியல. அந்தளவு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சரி பார்க்கலாம், போகும்போது டீ மட்டும் குடிச்சிக்கலாம். ஏன்னா நிறைய இருக்குது, என்ன சாப்பிட்றது என்ன விட்றதே தெரியல. நான் எல்லா வெஜிடபிள்ஸுமே சாப்பிட்டேன். ஏன்னா வந்து பீஃப்லாம் பெருசாக நான் சாப்பிடவே மாட்டேன், இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. அதே மாதிரி போர்க்கு தான் இங்கே அதிகமாக வச்சுருக்காங்க, அதுவும் சாப்பிட்டதில்லை. ஒரே ஒரு தடவை துளுன்னு தெரியாமல் தின்னுருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து இது விருப்பப்பட்டு சாப்பிட்டதில்லை. அதனால் வந்து மோஸ்ட்லி என்னால் சாப்பிட முடியல. அதுதான் எல்லாமே பயங்கரமாக சாப்பிட்டாச்சு. ஏன்னா அவ்வளோ நீங்களே பார்த்துருப்பீங்க, வெஜிடபிள்ஸே எவ்வளோ இருந்துச்சு. அதுவே அவ்வளோ சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னும் என்னத்தை சாப்பிட்றதுன்னு தெரியலைங்க உண்மையாலுமே. இந்த மாதிரி குண்டாவில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஷாபு அப்படின்னு சொல்கிறாங்கங்க. நீங்களும் ஷாபு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி 2 hours பர்மிஷன் இருக்குது. செகண்ட் ரவுண்டுக்கு வந்து நானும் அம்மாவுக்கு கொஞ்சம் வந்து ஆலிவு, மேங்கோ அண்டு பூசணிக்காய் அல்வா மாதிரி ஏதோ வச்சுருந்தாங்க. அது பூசணிக்காய் தானா, அது மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் யோகர்ட்டு ஐஸ்கிரீம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதாவது அவங்க வந்து டைம் நம்ம உள்ளே வந்து 2 மணி நேரம் இங்கே இருந்துட்டா அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா இருக்குல்ல, நல்லா ஜாலியாக சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் டைம் மிஞ்சுன்னு இது மாதிரி வந்ததில்லை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மிஞ்சுன்னு வந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு வரணுங்க. நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு ஐஸ்கிரீம் மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு, பிடிக்கல. எப்படின்னா நம்ம ஊரில் வந்து அந்த 5 ரூபா ஐஸ்கிரீம் வந்து வாங்கி தருவாங்களா, அந்த ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுனால எனக்கு பிடிக்கல ஒரு மாதிரி. மீதி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு இந்த டேஸ்ட்டுக்கு. பட் நான் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடல, சிக்கன் மட்டும் கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். மீதி எல்லாம் வெஜ்ஜு தான் சாப்பிட்டேன். ஆனால் எல்லாமே டேஸ்ட் பக்காவாக இருந்துச்சு. இப்போ 2 hours எவ்வளோ சாப்பிட முடியுமோ எல்லாமே சாப்பிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். இந்த ட்ரீட் வந்து இந்த அளவுக்கு வந்து நாங்கள் நல்ல ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து யார் காரணம் அப்படின்னா ஹேஜூன் தான் காரணம். ஏன் அப்படின்னா ஹேஜூனோட மணி தான் எனக்கு போட்டாங்க, நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் தான் வந்து வாங்கி கொடுத்தேன். சரி, தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் டைம் மிஞ்சோனுக்கு வாங்கி கொடுத்துடலாம். பாய் பாய். வாணி வகசாயோ.